Hi friends, today's recipe mushroom biryani. First ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை 3 வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் அரிசி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பச்சை மிளகா ஒரு 5 கீராமல் முழுசாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீத இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ஈஸியாகவும் சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிற ஒரு பிரியாணி ரெசிபி. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கணும். அதே மாதிரி பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட இந்த பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம். புதினா, கொத்தமல்லி தலை பொடியாக நறுக்குனதையும் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீலவாக்கில் நறுக்கின தக்காளி பழங்களை ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எப்பயுமே வதங்கினதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா பசத்தன்மையோடு இருக்கும். இப்போது தக்காளி நல்லா சாந்தா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். நான் காளான் நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இதிலே போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரிசிக்கு சம அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம காய்கறி போட்டிருக்கோம், அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மஷ்ரூமுக்கு தானாக தண்ணி விடும், சிக்கன் மாதிரி. அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள் ஆப்ஷனல் தான், நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு விழுது ஆட் பண்ணணும். அதுக்கு முந்திரி ஒரு 5, ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிரும், நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக ஆட் பண்ணி அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் பசத்தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போது அரைச்சி வச்சாச்சு. இப்போது காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம எலுமிச்சை சாறு அரை மூடி அளவுக்கு பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதேமாதிரி மசாலாவும் ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாதம் ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் பசத்தன்மையோடும் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஆட் பண்ணுறனால. சில பேர் ஃப்ரெஷ் க்ரீமும் அடித்து அதையும் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இப்போது ஜீரக சம்பா அரிசி தான் நான் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். பாசுமதினா ஒரு அரை மணி நேரம் ஊறி ஆட் பண்ணணும். ஜீரக சம்பா அரிசிக்கு 1:2 ரேஷியோ. நம்ம சாதத்துக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் தண்ணியோட கணக்கு. அதே மாதிரி பாஸ்மதியாக இருந்தால் 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது நான் 1க்கு 2ங்கிற அளவுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போதுமான அளவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். நல்லா கறி விட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெசிப்பியாகவும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம லஞ்ச் டைம் வீட்லேயும் செய்யலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்க, டக்குன்னு ஏதாவது நான்வெஜ் எடுக்க முடியல அப்படின்னா மஷ்ரூம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஷாப்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை நல்லா ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் இருக்குது. ஆனால் அடிக்கடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மாதத்தில் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணால் போதும். இப்போது அதுக்கு தேவையான ரைத்தாக்கு ஜீரகப்பொடி, வரமிளகாத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரைத்தாவில் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். வரமிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணால் கூட போதும். ஜஸ்ட் இதெல்லாம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி ஒரு 2 அல்லது 1 எல்லாத்தையும் நீலவாக்கில் நறுக்கிக்கணும். பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைத்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைத்தா செய்யலாம். குக்கும்பர் ரைத்தா இருக்குது, பூந்தி ரைத்தா இருக்குது, ஆனியன் ரைத்தா இருக்குது. இது மாதிரி விதமான ரைத்தா நம்ம செஞ்சு பரிமாறலாம்.
பேசிக்கான ரைத்தாங்கிறது ஆனியன் ரைத்தா தான். ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சாதமும் நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டு ஹாட் பாக்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மஷ்ரூமில் விதவிதமான ரெசிபி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா விரும்பி பசங்க வந்து சாப்பிடுவாங்க. நான்வெஜ் வந்து ஸ்கூலில் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு அனுப்பலாம். சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எம்டி பாக்ஸாக கொண்டு வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.